என்னக்கா ஆச்சு? ஏன் கார்த்தி வீட்ல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க? நீ கார்த்திக் கிட்ட பேசுனியா? அவர் என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்றது? அவன் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு அவன் ரெடி ஆயிட்டான். அப்ப நம்ம லவ் பண்ணது என்னடா ஆச்சுன்னு கேட்டதுக்கு அவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. சில மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஏங்க, உங்களுக்கு வேற பசங்களே கிடைக்கலையா? போய் அப்படி ஒரு கோழைய போய் லவ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா? அவனே வேற கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். நீங்க மட்டும் எதுக்கு அவனையே கல்யாணம் பண்ணணும்னு இருக்கீங்க? பேசாம நீங்களும் வேற கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுங்க. அது முடியாது. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது அவனை தான் பண்ணுவேன். ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க தான் வேணும்னு ஸ்ட்ராங்கா நிக்காதவன் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எப்படிங்க சந்தோஷமா பார்த்துப்பான்? அவனை நீங்க கல்யாணம் பண்ணாலும் அவன் அவங்க அம்மா பேச்சதான் கேட்டுக்கிட்டே இருப்பான். பேசாம வேற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கவங்கன்னு சொன்னா ஏன் சம்மதிக்க மாட்டேறீங்க? ஏன்னா அக்கா நீ முதல்ல அவன் குழந்தை என் வயித்துல வளருது. போதுமா? இந்த விஷயம் மட்டும் என் அப்பாக்கு தெரிஞ்சா அவர் உயிரையே விட்டுருவாரு. அதனாலதான் இத்தனை நாளா மூடி மறைச்சிட்டு இருக்கேன். குழந்தையா? ஏங்க, நீங்க பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் அவன் வீட்டுல தெரியுமா? தெரியாது. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க இந்த மாதிரி மறைச்சு வைக்கிறதுனால தான் அவன் இன்னொரு கல்யாணத்துக்கே ரெடி ஆயிட்டான். அவ ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கா. அவளை ரொம்ப திட்டாதீங்க. இப்ப முடிவா கார்த்திகோட அம்மா என்ன சொல்றாங்க? நான் இன்னைக்கு போனப்போ அவங்க கார்த்திக் கல்யாணத்துக்கு என்ன ஏற்பாடும் பண்ணிட்டாங்க.